பிரத்யேக அணிவகுப்பு ட்ரெண்டியாக ட்ரெடிஷனலாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. பொன்னியின் செல்வன் 2 வெற்றி நடை போடுகிறது. ஸோ எப்படி ஃபீல் ஆகுது இப்போ இவ்வளோ வருஷம் ட்ராவல் இல்லை PS2 PS1 அண்ட் PS2. ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ? ஐம் ரியலி ஓவர்வெல்ம்ட் ஆக்சுவலி. நான் PS1 பார்த்துட்டு பெருசாக ஃபீல் பண்ணல, பட் PS2 பார்த்து முடிச்சுட்டு எனக்கே தெரில, கிரெடிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கண்ணில் தனியாக ஊற்றுது. ஒரு 2 நிமிஷம் தேட்டரில் உட்காந்து அழுதுட்டு தான் வந்தேன். பட் ஐ மீன் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாழ்க்கையை பல விதங்களில் ஐ திங்க் PS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேரோட கனவு மனிஷோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ட் யூ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எப்படி இருந்தது இந்த ப்ராசஸ்? See, Mani sir வந்து even before I joined him as an AD, I think he was always the Ekalavya's guru types. Okay, romanceல இருந்து ஆரம்பிச்சு like everything I think about filmmaking I probably looked at him ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. அண்ட் மணி சருக்கு நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒரு 3 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீ இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஹியூமன் பீயிங் டூட். தினம் ஒரு நாளுமே வந்து நான் மணி சார்கிட்டேருந்து ஏதாவது புதுசாக கற்றுட்டு இருந்திருக்கேன். பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படம், அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஹீ வாஸ் அட்டெம்ப்டிங் இட், ரைட்? ஐ ரிமெம்பர் November 2018 நான் ஒரு ஜாயின் பண்ண போது வி வென்ட் டு ஷூட் இன் December 2019. ஸோ ஒரு 1 year அவர் வெறும் ஸ்கிரிப்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹி ஹஸ் ஒர்க்ட். தினம் காலையில் 6 மணிக்கு மெசேஜ் வரும். ஹி வுட் ஹவ் காட் அப் அட் 4 o'clock, ரெட் த ஃபுல் ஸ்கிரிப்ட் அண்ட் தென் சென்ட் அஸ் இது சேஞ்ச் பண்ணும் இது பண்ணுன்ட்டு ஏடிஸ்க்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக இருக்கிற ஒரு பர்சன் கூட தினம் உட்காந்து ஆஸ் அ ப்ராக்டிஸ் டூயிங் தட் அண்ட் ஆல் இஸ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம். யா, பட் நீங்கள் சொன்ன மாதிரி மணி சார் நிறைய இடத்துல க்யூட்டாக பண்ணியிருந்தாலும் அந்த வேலைன்னு வரும்போது ஹீ இஸ் வெரி பர்டிகுலர்ல. ஸோ எவ்ரி திங் ஹி வாண்ட்ஸ், அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஹீஸ் வெரி கிளியர் வித் வாட் ஹி வாண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸில் மணி சார் பயங்கரமாக கோவப்பட்ட தருணங்கள் ஏதாவது? ஓ தினம் நான் வந்து ஐ வாஸ் த கொசு. ஸோ நான் எப்பயுமே மணி சார் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருப்பேன் பிகாஸ் ஐ வாஸ் த ஸ்கிரிப்ட் ஏடி. ஸோ நான் தான் நிறையா டவுட்ஸ் கேட்பேன், நிறையா கேள்வி கேட்பேன். ஸோ அவர் வந்து என்னை தினமுமே திட்டுவார். அவர் திட்டலைன்னா நானும் இன்னொரு ஏடி ஆதின்னு ஒரு ஹி இஸ் த யங்கஸ்ட் ஒன். ஸோ நானும் அவனை தான் நிறையா திட்டு வாங்குவோம். ஸோ அவர் ஒரு நாளைக்கு திட்டலைன்னா சரியில்லையே இன்னைக்கு மணி சார் திட்டலையே அப்படின்னு தோணும். இல்லாட்டி 2 பேரும் நிறையா திட்டினார்னா ஒரு 2 நிமிஷம் நடத்தின அப்புறமா வி வில் சிட் இன் த பேக் அண்ட் சே ஓகே தட்ஸ் ஆல்சோ இட் வாஸ் தட் நார்மல். பட் த பாயிண்ட் இஸ் அவர் திட்டுவார். அதுக்கான காரணம் நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். இந்த திட்டி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹில் டேக் யூ அசைட் அண்ட் டெல் யூ வை திட்டினாரு, ஓகே, வை ஹி டிட் தட் திங், அந்த மாதிரி எல்லாம். சில சமயம் நான் நிறையா கேள்வி கேட்கும்போது ஹில் சே do you think I'm a good director, do you think I can do this, do you trust me, can I please do it, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். ஸோ he's very cute dude. லைக் எனக்கு எப்பயுமே வந்து அவர் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண மாதிரிலாம் தோணுதில்லை. மேக்ஸிமம் அவர் எப்படி திட்டுவார்னா அறிவாளின்னு திட்டுவார். ஸோ இட்ஸ் he will not even use bad words, அந்த மாதிரி தான். ஹீஸ் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் திட்டு தான். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அழுதேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த ரேப்லாம் முடிச்சு லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்போது அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? யா, ஸோ ஐ வாஸ் நாட் தேர் ஃபார் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். நான் கடைசி ஒரு ஸ்கெடியூல் ஐ குடன்ட் கோ பி அண்ட் ஏடி. பட் நான் என்னோட லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் அன்னைக்கு நான் ரொம்ப க்யூட்டாக மணி சார் வில் யூ மிஸ் மீ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஆமாம் யாரை திட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு, நெக்ஸ்ட் யாரை திட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு க்யூட்டாக சொல்லிட்டு விட்டார். பட் ஸோ ஐ திங்க் எங்களுக்கு ரேப்பான ஃபீல் வந்து இப்போ தான் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. பிகாஸ் there was constantly something or the other to do. VFX அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து படம் ஷூட் பண்ணும்போதே ஆன் த சைட் எடிட்டிங் போயிட்டு இருக்கும். லைக் எவ்ரி 3 days ஃபுட்டேஜ் வில் கம். ஸ்ரீகர் சார் வில் பி சிட்டிங் அண்ட் எடிட்டிங். எனக்கு இந்த ஷாட் எக்ஸ்ட்ரா வேணும்னு அங்கேருந்து கேட்பாரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் வேறு சிங்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ there was constantly work going on. படம் even before we finished shooting we had started dubbing. So it was constantly like we were working fast. அண்ட் இந்த பக்கம் ஷூட்டிங் போவோம், அந்த பக்கம் டப்பிங். நீங்கள் வந்து த்ரிஷா மேம் குந்தவை ரோலுக்கு வந்து டப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அண்ட் இல்லை ஏடியா இருந்ததுனால யூ நியூ இந்த மாதிரி இமோஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ நான் வந்து ஐ வாஸ் த ஸ்கிரிப்ட் ஏடி, ரைட்? ஸோ ஐ வாஸ் ஆல்சோ சிட்டிங் ஆன் ஆல் த ரீடிங்ஸ். எல்லாருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு அதெல்லாமும் நான் ஐ வாஸ் சிட்டிங் வித் தெம். ஸோ அண்ட் த்ரிஷா வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ஒரு டப் பண்ணாங்க. பார்ட் 1க்கு வந்து ஷீ டப் ஃபார் த ஹோல் ஃபிலிம் ஹர் செல்ஃப். அண்ட் ஷி டப் ரியலி வெல். ரொம்ப நல்லாவே டப் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 2-3 சீக்வன்ஸில் தான் வந்து அந்த தமிழ் பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக வி வர் லைக் சரி ஓகே
லெட்ஸ் டூ சம்மன் எல்ஸ்ன்ற மாதிரி நான் பண்ணது. மணி சாரோட இன்புட்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஓகே நீங்க வந்து ஸ்பாட்ல இருந்தீங்க, யூ வில் நோ, பட் அதர்வைஸ் மற்றவங்கெல்லாம் டப்பிங் பண்ணும்போது சார் வந்து கூட இருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை இப்படி இப்படி வேணும் அப்படின்றத கேட்பாரா? ஜெயம் ரவி சாருக்கு அவர் பிஃபோர் வி ஷார்ட் ஹி செட் 1 மாதம் யார்கிட்டையும் பேசாத, திமிரா நடந்துக்கோ, வீட்டில் போயிட்டு பிரின்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணு, நீ ஒரு இளவரச மாதிரி திமிரா பிஹேவ் பண்ணிட்டு 1 மாதம். பிகாஸ் இட் வாஸ் வெரி நைஸ் கை. ஓகே, ஜெயம் ரவி சார் வந்து ஹீஸ் த ஸ்வீட்டஸ்ட், வெரி க்யூட். அவர் இறங்கி நீ ஓகேவாமா அப்படின்னு ஏடி கிட்டக்க பேசுவார், அந்த மாதிரி ஹீஸ் லைக் வெரி ஸ்வீட். ஸோ அவரை வந்து கொஞ்சம் திமிரா அந்த இளவரசன் ஃபீலுக்கு வரத்துக்கு அவர் போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. ஸோ ஒருத்தர்கிட்டக்க ஹி டிட் ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது பண்ணுறோம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அதையும் எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னு தெரியும். ஈவன் ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு கடல் பண்ணும்போது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் மணி சார் கூட. அண்ட் நான் ஒரு சீனில் வந்து ஐ வாஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். ஐ டோன்ட் நோ அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி லைஃப் experience to take from. So அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் he came into the studio and வந்துட்டு he said why you dubbing அப்படின்னாரு. I was like okay, ஆக்ட் பண்ணு, உனக்கு என்ன கை ஆட்டணுமா கால் ஆட்டணுமா, you have to scream, you have to jump, whatever you need to do you act, be that role, be that character, you are doing that acting over here அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஏதாவது தட்டுச்சுன்னா that's not your problem, that's the sound engineer's problem அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. that's Mani sir in a nutshell for you. ஸோ அண்ட் ஐ திங்க் என்னோட டப்பிங்கே வந்து அதுக்கப்புறமா மாறிடுச்சு. நான் அதுக்கப்புறமா ஐ ஸ்டாப் டப்பிங், ஐ ஜஸ்ட் ஹவ் பீன் ஆக்டிங் இன் த ஸ்டுடியோ. ஸோ யா, தட்ஸ் வாட் ஹி டஸ். அவர் வந்து அவங்களுக்கு என்ன பெஸ்ட் வருதோ, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு அவருக்கு தெரியும். எங்களுக்காக வந்து உங்களோட அந்த வேற மாதிரி ஒரு சாங், அது பாதி நீ பாடினா ஓகே வைப் சாங். Thank ஸோ you. அந்த ஒரு சாங் வந்து எங்களுக்காக ப்ளீஸ் ஒரு வாட்டி பாடிக்காவே. பாதி நீ பாதி நான், பாதை நீ பதாரம் நான், போதி நீ போதம் நான், பூதை நீ உன் போகம் நான், 100 வானம் நாள் புறம் நீளும் காணலாய், கோரும் போது தோள் கொடு தூரம் போகலாமோ. ஸோ நாட் ஒன்லி திஸ், நீங்க வந்து ஒரு ஆல்பம் சாங் வந்து டிரெக்ட் பண்ணிருக்கீங்க, பாடிருக்கீங்க, நீ மட்டும் அப்படின்ற பாட்டு, அதுவும் ஒரு வாட்டி எங்களுக்காக பாடி. நீ மட்டும் போதும் போகாதே, நீயலா தடாகங்கள் எந்தாகம் தீர்க்காதே, இருநொடி பிரிந்ததில் கிறுக்கை போல் பிதற்றுகிறேன், மறுமுறை இமைக்காதே என்று அச்சம் ஒன்று மிச்சமின்றி மூச்சடைக்குதே. Wow. Super. Thank you. Now I am curious, உங்க வாய்ஸ்ல அகநக பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சப்தேஸ்வரி கோபாலன் அவங்க தான் அழகா பாடி இருப்பாங்க. கண்டிப்பா. எங்களுக்காக ஒரு வாட்டி அந்த பாட்டு. அகநக அகநக முகநகையே ஓ, முகநக முகநக முருநகையே ஓ, முருநக முருநக தருநகையே ஓ, தருநக தருநக வருணனையே, யாரது யாரது புன்னகை கோர்ப்பது, யாவிலும் யாவிலும் என் மனம் சேர்ப்பது. சாரி சக்தி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா பாடுறீங்க. Thanks. ஸோ குவிக்லி இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு செஷன் மாதிரி, I'll show you some pictures. அது பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றது வந்து ஷூர். ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து ஓகே, நான் ஐ ஹவ் ஆல்வேஸ் டன் திஸ் டூ. நான் எப்பவுமே உட்காந்து மணி சார் பார்த்துட்டே இருப்பேன். அதான் சொன்னேன், நான் பெரிய ஃபேனுங்க மணி சாருக்கு. ஐ லவ் ஹிம், லைக் ஐ ஜெனுவன்லி லவ் ஹிம். இல்லை, நான் வந்து என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மணி சாரோட ஃபேன்,
அப்புறம் தான் மணி சாரோட டப்பிங் ஆர்டிஸ்ட், அப்புறம் தான் மணி சாரோட ஏடி. நான் எப்பயுமே இப்படி பார்த்துட்டே இருப்பேன், லைக் ஹவு ஹீ இஸ் லுக்கிங் அட் திங்ஸ், ஹவு ஹீ இஸ். ஸோ இது வந்து திஸ் வாஸ் மீ எவ்ரி டே. ஸோ அண்ட் ஐ திங்க் இவ்வளோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அவரோட பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கறதுலாம் வந்து இட்ஸ் லைக் கொடுத்து வச்சது தான். வெரி எந்த சீன், எந்த ஷாட் தான் ஞாபகம் இருக்கா? அந்த நந்தினி அண்ட் வந்தியத்தேவன் அந்த சீக்வன்ஸ், PS1ல அந்த சீக்வன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது யா நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இதுக்கு முன்னாடி நீ மட்டும்க்கு முன்னாடி ஒரு 2-3 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சாங்ஸ் இஸ் ஆல்ரெடி அவுட், அன்பேன்னு ஒரு சாங். பட் திங்க் மியூசிக் ஹேஸ் பீன் எக்ஸ்ட்ராடினர்லி சப்போர்ட்டிவ். அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு லேபிள் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யூ ரியலி ஹாவ் டு கிவ் இட் டு தெம். எனக்கு மட்டும் இல்லை, மிச்ச நிறையா மியூசிஷியன்ஸ்க்கு they're spending money making sure there are good videos, there is good marketing done for the song. அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது இவங்க இப்படி பண்ணுறாங்களே, ரொம்ப ரேண்டமாக எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி லாயலாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப், ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது ஐ வெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மந்த்துக்கு ஐ டென்ட் ஹாவ் டைம் டு கோ. அதுக்கப்புறமா ஐ வெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஒன்லி கிளிக் திஸ் பிக்சர். லைக் சத்தியமா இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை, இதெல்லாம் நம்பவே முடியல. பட் குட் ஃபன். ஸோ நீங்கள் ஒரு லிரிசிஸ்ட் கூட, ஸோ இந்த ஃபோட்டோ ஐ திங்க் யூ கேன் கனெக்ட் அ லாட் இல்லை? யா இது வந்து ஆக்சுவலாக இது வேற ஒரு சாங்க்காக எழுதுனது தான். பட் தட் டென்ட் மேக் இட். அந்த டியூன் கேட்ட உடனே எழுதணும்னு தோணுச்சு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஐ எம் நாட் அ கவிஞர், எனக்கு டியூன் இல்லாமல் எழுத தெரியாது. இட் ஹசன்ட் கம் ஸோ ஃபார். ஐ ஆல்வேஸ் ரைட் வித் த டியூன். ஸோ ஐ எம் எ லிரிசிஸ்ட். அதுதான். ஸோ இது எந்த சாங் நான் சொல்ல போகிறது இல்லை, பட் இட் வாஸ். நீங்கள் அதை அப்படியே படித்து பாடி காமிச்சா கூட எங்களுக்கு நல்லா இருக்கும். பூ காணாத தேசத்தில் போர்க்கால மௌனமென நீ, பாடாத ராகத்தில் சேராத தினசுரம் நாம் என்பது நிஜமா, நான் மட்டும் தேடும் மாயை நீதானா, நீதமாமென் வழியா, ஏக்கம் புதைக்க கைக்குழி தருவாயா. So yeah. That was amazing. Thank you. So also talking about lyric writing. So PS1க்கு வந்து அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ அது எப்படி நடந்துச்சு? அதுவுமே லிஸ்ட்ல இல்லை. ஆக்சுவலாக வந்து ஸோ PS1ல என்னோட ஏடியா என்னோட ஜாப் வந்து ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணுறது அண்ட் மியூசிக் லிரிக்ஸ் மேனேஜ் பண்ணுறது அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் உட்காந்து நான் வந்து ஏன் பாட்டுக்கு இவ்வளோ நாளாக பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் பாட மாட்டேன்ற ஒரு புத்தி வந்து I started putting music out. So like I said, PS1 has changed my life in so many different ways. I think கோவிட் பீரியடில் தான் சொல்லோடைய இது வந்துருச்சு, டியூன் வந்துருச்சு. we knew எந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு and all of that. இதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பிஃபோர் கிவிங் இட் டு த லிரிசிஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ். நான் மணி சார் கிட்டக்க நான் வேணா சும்மா ஒரு டம்மி லிரிக்ஸ் எழுதி தரேன் சார் அப்படின்னு சொல்லி ஐ ரோட் அண்ட் கேவ் இட் டு ஹிம். அவர் வந்து அது ரஹ்மான் சாருக்கு அனுப்பி, ரஹ்மான் சார் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் ரக்ஷிதா வராங்களாம், நீங்கள் லிரிக்ஸ் பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே we didn't talk. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் he said good job. ஓகே, ஸோ அது படத்தில் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். ஸோ அது ஆல்பமில் வரப்போதா இல்லையானு எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் கட் முடிச்சுட்டு நான் டப்பிங்க்கு போயிருந்த போது கம் சி த ட்ரெய்லர்னு கூட்டிகிட்டு போய் காமிச்ச போது தான் அது எண்டில் என்னோட பேர் இருக்கிறது நான் பார்த்துட்டு I was like what this is happening அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. போஸ்டர்ஸ்ல எல்லாமும் பேர் வந்ததுக்கு அப்புறமா வந்து இட் வாஸ் ஃபீலிங் வெரி சர்ரியல். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஹாப்பியாக ஏடியா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை எனக்கு கொடுத்து அந்த சாங் படத்தில் இல்லைனாலும் வச்சு ஆல் ஆஃப் தட் அது பண்ணதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு மணி சார். ஐ திங்க் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் அது பத்தவே பத்தாது. ஸோ
ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் சொல்லு. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் த்ரிஷா மேம் வந்து அவ்வளோ அட்மையர் பண்ணிருப்பாங்க. ஆமா அந்த சாங் பயங்கர இட் காட் அ லாட் ஆஃப் லவ். அது ஏன் படத்துல இல்லைன்னு சொல்லி அத்தனை பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது வீடியோ சாங்கா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் அதை எல்லாரும் ஷேர் பண்ணி அது மாதிரி ரீக்ரியேட் பண்ணி நிறைய இட் காட் அ லாட் ஆஃப் லவ். அண்ட் I also got my first ever award for that song. ஸோ அந்த பாட்டுலயும் சரி, ஈவன் அதர்வைஸ் இந்த மூவி த்ரிஷா மேம் வந்து உங்களோட எப்பவுமே கனெக்டடாவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பர்சனலா ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இது நல்லா இருக்கு, இனி இந்த மாடுலேஷன் நல்லா இருக்கு, டப்பிங் கொடுத்ததா இருக்கட்டும்? இல்ல த்ரிஷா வந்து ஷீஸ் ரொம்ப பர்டிகுலரான, ஷீ ரியலி ட்ரஸ்ட்ஸ் பீப்புள். அதாவது நீ நல்ல வேலை பண்றேன்னா ஐ ட்ரஸ்ட் யூ டு டூ த ரைட் ஜாப், அந்த மாதிரி தான். ஷீ இஸ் வெரி கியூட், ஷீ இஸ் வெரி ஹம்பிள், ரொம்ப ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஃபீலே வராது. ஐ திங்க் இருந்த எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அவங்க வெரி ஸ்பெஷல். ஆக்சுவலாக வந்து PS1 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஐ புட் ஒன் கிராட்டிடியூட் போஸ்ட் இன்ஸ்டாகிராமில். பயங்கர சண்டை, போய் சொல்லாத, நீ இது வந்து த்ரிஷா தான் பேசியிருக்காங்க, நீ பேசல, வை யூ டேக்கிங் கிரெடிட் ஃபார் சம்திங் யூ ஹவ் நாட் டன், இப்படியெல்லாம் வந்து பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்குது. ஷி வாஸ் நாட் இன் டவுன் ஆல்சோ, ஷி டிடன்ட் ஈவன் நோ அபவுட் திஸ் ஆஃப்டர் அன்டில் மச் லேட்டர். இது நடந்துட்டு இருக்கும்போது when we went to watch the film with her, அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, உண்மையை சொல்லு, நீ தான் டப் பண்ணியா இல்லை இவ டப் பண்ணதை வந்து வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க உங்க பேர் போட்டுக்கிட்டீங்களா? லைக் ஆண்டி. ஸோ அவங்க அம்மா வந்து ஷீஸ் கம் அண்ட் டோல் மீ, இனிமே ப்ளீஸ் த்ரிஷாக்கு நீயே டப் பண்ணி, இட் ஆல்மோஸ்ட் சவுண்ட்ஸ் லைக் ஹர் வாய்ஸ் ஒன்லி. ஸோ அது நாங்கள் ரெண்டு பேருமே வந்து வி ஹவ் லைக் கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் தட் எங்கள் ரெண்டு பேர் வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஜோன்ல இருக்கும். அதனால எப்படி பேசுவாங்க அவங்க தமிழ் எப்படி இருக்கும் ஜென்ரலா? நானே இப்போ சாதாரணமாக உங்ககிட்ட பேசும்போது ஒரு ஸ்லைட்டாக அர்பன் தமிழ் தான் இல்லை, தேர் இஸ் அ ஸ்லைட் ஸ்லாங். நம்ம தினமுமே ஆஃபீஸில் ஒரு வேற எல்ஸ் வி கோ, நம்ம இங்கிலீஷில் தான் ஜாஸ்தி பேசுகிறோம். தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பிகம். அதனால வந்து அந்த இங்கிலீஷ் சேர்ந்த ஒரு தமிழாக தான் இது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான், ரைட்? தமிழ் இத்தனை வருடங்கள் தாண்டி, ஒரு பழமையான ஒரு மொழி இவ்வளோ வருஷம் தாண்டி, இத்தனை மொழிகள் வந்து போனதுக்கு அப்புறமாவும் தாண்டி இன்னைக்கும் நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இட்ஸ் அ வெரி அடாப்டபிள் லாங்குவேஜ். யார் வேணா வாங்க என் கூட இருங்க, நான் ரொம்ப செக்யூரா இருக்கேன்ப்பா, உன்னை பார்த்து நான் த்ரெட்டன்லாம் ஆக மாட்டேன், நீ வரியா ஒரு வார்த்தை நான் உங்ககிட்டயும் சேர்த்து இதையும் தமிழை ஆக்கிடுவேன். இதுதான் தமிழோட ஒரு இதுவாகவே இருந்திருக்கு, ஸ்டேட்டஸ் கோவாகவே இருந்திருக்கு. ஸோ நான் இதையும் தமிழாக தான் பார்க்குறேன். இது ஒரு தப்பான தமிழாக நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இதுவும் தமிழ் தான். அது ஒரு அர்பன் தமிழ். அவங்க கான்வென்ட் எஜுகேட்டட் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாங் ஸ்லைட்டாக இருக்குது. அது நான் தப்பாக ஐ திங்க் தட்ஸ் பியூட்டிஃபுல் தமிழ் ஆல்சோ. அது கியூட்டுங்க. எது ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? இந்த ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணது கஷ்டமா இருந்ததா, இல்லை அது ஆர்டிஸ்ட் கிட்ட கொண்டு வர்றது கஷ்டமா இருந்ததா? எந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது? எனக்கு ஆக்சுவலாக யூஸ்வலாகவே இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியறதில்லை. பிகாஸ் எனக்கு கஷ்டமாக எதுவுமே இல்லை, சேலஞ்சிங்காக நிறைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சிங். ஏடி ஒர்க் இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சிங். நீங்கள் 12 மணிக்கு தூங்கிட்டு 3 மணிக்கு எழுந்து வரணும். அண்ட் எவ்ரி டே ஃபார் 50 days. ஜஸ்ட் ஒரு 160 180 டேஸில் முடிச்சாருன்னு வேறு யாருக்குமே நம்பவே முடியல. அண்ட் தட் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் அவரோட ஸ்பீட். ரஹ்மான் சாரோட ஜீனியஸ். லைக் எனக்கு வந்து மறக்கவே முடியாத நாள் வந்து வீரா ராஜ வீரா தான். ஓகே, வி வர் ரெக்கார்டிங், ஐ ஹேட் கம் டு த ஸ்டுடியோ. ரஹ்மான் சார் கேம். அவர் வந்து அந்த ஒரு மூடில் வந்து ஹி ஜஸ்ட் சாட் அண்ட் ஸ்டார்டட் கொஞ்சம் ப்ரோக்ராமிங்லாம் அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஐ வாஸ் சிட்டிங் பிஹைண்ட் ரஹ்மான் சார் when he was composing the song, and I don't think I can ever forget that for the rest of my life. So it was like amazing, right? So in the way I had like so many beautiful experiences. It was just it's overwhelmingly beautiful and I'm just grateful இது நடந்ததுக்கு. ஸோ எனக்கு எதுவுமே வந்து கஷ்டமாக தெரியவே இல்லை. இட் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் ஷுர். பாதினா வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங்காக இருக்கும். இன்னுமே வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஆட்கள் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு தாட் இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ நித்தம் ஒரு வானம் படத்தை பற்றி. ஓகே, ஸோ நித்தம் ஒரு வானமுமே வந்து இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பொன்னி தான். ஆக்சுவலாக லீலாவத்தின்னு ஒரு கொரியோகிராஃபர், நீ மட்டும்லையுமே அவங்க தான் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அவங்க நித்தம் ஒரு வானமோட கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஃபோன் வந்துச்சு, மச்சான் ப்ளீஸ் ஹெல்ப், என்னால் முடியல அப்படின்ட்டு. என்ன ஆச்சு? பாட்டே கொடுக்காம கொரியோகிராஃபி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அழுதாங்க. ஸோ ரா கார்த்திக், நித்தம் ஒரு வானமோட டிரெக்டர் வந்து ஐ திங்க் ஹி ட்ரைட் அ ஃபியூ லிரிசிஸ்ட்ஸ் அண்ட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி. அவங்க ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணதுமே பாதினான் தான். ஸோ எனக்கு இதில் அன்டியூ அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா பாட்டுக்கும் ஃபுட்டேஜ் இருந்துச்சு. நான் பாட்டை பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுறது தான் என்னுடைய வேலை. ஸோ அவர் வந்து எனக்கு டியூன் அனுப்பிச்சாரு. அண்ட் இதுவுமே வீடியோவுமே காமிச்சாரு.
ஒரு சரணம் மட்டும் நான் ஃபஸ்ட்டு எழுதி அனுப்பினேன் அண்ட் ஹீ ரியலி லைக் இட். ஸோ அவர் வந்து இனிமேல் நீங்கள் அந்த சரணம் எழுதிட்டு அது எப்படி மீட்டரில் ஃபிட் ஆகணும் பாடி வேற ஐ சென்ட் ஹிம் அ வாய்ஸ் நோட். ஸோ நீங்கள் தான் இந்த பாட்டு எழுதுறீங்க, நீங்கள் தான் இந்த பாட்டு பாடுறீங்க, அடுத்த 2-3 பாட்டும் நீங்கள் தான் எழுதுறீங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு வேடமுமே வந்து நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினோடனே he said இந்த சாங் வந்து நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் you are going to sing it அப்படின்னு சொல்லிட்டாரு. It happened with another song also. I said போதும் நிறுத்திக்கோங்க, எல்லா பாட்டையும் நானே பாட மாட்டேன், ட்ரை someone else அப்படின்ற மாதிரி. ஸோ ஒர்க்கிங் வித் ரா கார்த்திக் வாஸ் அமேசிங். அவர் வந்து செம்மையாக வேலை வாங்குவாருங்க. ஆனால் வந்து எப்படின்னா இது நல்லா இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இப்படி தான் கேட்பார், இதை தாண்டி அவர் கேட்க மாட்டார். பட் ஹீல் புஷ் யூ அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் டூயிங் லைக் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ நான் வந்து ஆல்தோ பொன்னியின் செல்வன் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஸ் ஃபில்ம் லிரிசிஸ்ட். ஒரு ஃபிலிம்க்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் நித்தம் ஒரு வானம்ல தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் கார்த்திக் சாருக்கு நன்றி சொல்லணும். அவரோட அடுத்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடணும், யூ ஷுட் கீப் மெஸ்மரைசிங் யுவர் வாய்ஸ், நிறைய எழுதணும்னு சொல்லிட்டு கண்டினியூ ஒர்க்கிங் மேம், கண்டினியூ இன்ஸ்பைரிங் a lot of women. Sure. Thank you so much for your time. Thank you so much. பிரத்யேக அணிவகுப்பு ட்ரெண்டியாக ட்ரெடிஷ்னலாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. பொன்னியின் செல்வன் 2 வெற்றி நடை போடுகிறது.